tamilcinemanew.in. திருவாரூர் அருகே கஞ்சா அடித்துவிட்டு வீட்டுக்குள் புகுந்து உறவு வைத்துக் கொள்ளுமாறு பெண்கள் மற்றும் சிறுமியல் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய 4 சிறுவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் தோட்டங்காடு அருகே உள்ள மேட்டுக்காலனி கிராமத்தை வசிப்பவர் சரண்ராஜ். இவரது மனைவி வர்ஷா மற்றும் சிறுமி ரக்திகா ஆகியோர் வீட்டில் தனியாக இருந்துள்ளனர். அப்போது 4 சிறுவர்கள் கஞ்சா அடித்துவிட்டு போதை மயக்கத்தில் வர்ஷா வீட்டுக்குள் நுழைந்துள்ளனர். அப்போது கத்தியை காட்டி வர்ஷா மற்றும் சிறுமியை ஆசைக்கு இணங்குமாறு அழைத்துள்ளனர். இதற்கு மறுப்பு தெரிவித்த வர்ஷா கூச்சலிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிறுவர்கள் ரத்திகாவின் கழுத்தை அறுத்துள்ளனர். அதை தடுக்க முயன்ற வர்ஷாவின் கையையும் வெட்டிவிட்டு அங்கிருந்து 4 சிறுவர்களும் தப்பியோடியுள்ளனர். இதையடுத்து அக்கம்பக்கம் உள்ளவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தவர்களை மீட்டு சென்னை மருத்துவமனையில் வர்ஷாவையும் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் ரத்திகாவையும் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் தப்பியோடிய 4 சிறுவர்களை தேடி வருகின்றனர். சிறுவர்கள் கஞ்சா அடித்துவிட்டு பட்டப்பகலில் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டது அப்பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.